வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளையும் இயக்கங்களையும் போல சுயமரியாதை இயக்கம் இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த நாளில் தொடங்கப்பட்டது என்று கூற முடியாது. அதே மாதிரி சுயமரியாதை இயக்கம் பிற்காலத்தில் ஏற்றுக்கொண்ட எல்லா கொள்கைகளிலும் முதல் நாளிலே உறுதியாக இருந்தது. முதல் நாள் தொடங்கிய அனைத்து கொள்கைகளையும் அது கைப்பற்றி கொண்டது என்றும் கூற முடியாது. அந்த இயக்கத்தினுடைய தோற்றமும் படிப்படியாகத்தான் அமைந்தது. கொள்கைகளும் படிப்படியாகத்தான் சேர்ந்தன. 1925 மே 2ஆம் நாள் காங்கிரஸில் இருக்கும்போதே ஐயா பெரியார் அவர்கள் குடியரசு ஏட்டினை கொண்டு வந்தார். அங்குதான் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் விதை விழுந்தது என்று ஆய்வாளர் திருநாவுக்கரசு அவர்கள் கூறுகிறார். எனவே அதனை சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்கம் என்று கொள்ளலாம். அந்த ஏட்டிலும் கூட கோயில், சிலுவை, பிறை என எம்மதமும் சம்மதமே என்னும் போக்கில்தான் படம் தலைப்பில் இருந்தது. பிறகுதான் மெல்ல மெல்ல கொள்கைகள் வலுப்பெற்றன. சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, பகுத்தறிவு, இறுதியாக தமிழ்நாடு தமிழருக்கு என்னும் நிலை வரையில் அந்த இயக்கம் கொள்கைகளை ஏற்றது. எனவே சுயமரியாதை இயக்கம் ஒரு வேறுபட்ட வித்தியாசமான இயக்கம்.